எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரி. எக்கனாமிக்ஸில் பிளானிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எக்கனாமிக்ஸில் 3 சாப்டர் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதை யாரும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பிளானிங்கோட டெஃபினிஷன், ஸ்கோப் ஆஃப் பிளானிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளானிங் வந்து ஒரு நாட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, பாலிசி மேக்கிங்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி லிட்ரலி விஸ்பேசர் ஆஃப் பிளானிங் டு 12th 5-year பிளான்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை வந்து நம்ம 2 சாப்டராக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பிளானிங்னா என்ன? பிளானிங்னா நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வரதே நேரு, அப்புறம் மஹலானோபிஸ். ஓகே, நேரு தான் வந்து மேஜராக பிளானிங்னா நம்ம மைண்டுக்கு வருவார். ஏன்னா வந்து அவர் தான் வந்து லிட்ரலி நம்மளை வந்து இண்டஸ்ட்ரி வே ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இழுத்துட்டு போனது. அவர் 1956 எடுத்த முடிவு, நேரு அண்ட் மஹலானோபிஸ் வந்து 75-year பிளானில் எடுத்த முடிவு தான் இப்போ வர நமக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பிளானிங்னு எடுத்துக்கிட்டால் நேரு வருவாங்க. கட்கில் பிளான், அதாவது 3rd 4th 5-year பிளான் வந்து கட்கில் பிளானை வச்சு கட்கில் ஃபார்முலா வந்து இது பண்ணுது. ஸோ கட்கில் வந்து என்ன கொடுத்தாரு? கட்கில் ஃபார்முலா கொடுத்தாரு. ஹி கேவ் கட்கில் ஃபார்முலா. எப்படி வந்து ரிசோர்ஸஸ் வந்து யூனியன்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மூலமாக அந்த கட்கில் பிளான் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் நரசிம்மராவ் சேர்ந்து 8th 5-year பிளான். அது 1991 வந்த லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? எல்பிஜிங்கிற பிளான். அடுத்தது மோன்டக் சிங் ஹல்வாலியா வந்து வைஸ் சேர்பர்சன் ஆஃப் பிளான் கமிஷன். ஓகே, இந்த மாதிரி பிளானிங்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி சில நபர்கள் வந்து நமக்கு மைண்டுக்கு வரக்கூடியவங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுதான் டெஃபினிஷனாக, அப்புறம் ஸ்கோப்பு, கிளாசிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் அமைய போகுது. பிளானிங்கை பற்றி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பொதுவாக பிளானிங்னா என்ன? வாட் இஸ் பிளானிங்? ஓகே, பிளானிங்னா வந்து எப்படி வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது அயனாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், வாட்டர் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆல்சோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, இதெல்லாம் வந்து we have to use these natural resources in a progressive way. எதுக்கு progressive way யூஸ் பண்ணி to increase output? ஓகே, progressive way, systematic way, pragmatic way, rational way, sustainable way. How to use these natural resources in a progressive or systematic or pragmatic or rational sustainable way to give increased output. increased output GDP growthக்காக. ஓகேவா? எப்படி வந்து நம்ம அவுட்புட் கொடுக்குறோம், இன்க்ரீஸ் அவுட்புட் ஃப்ரம் தீஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, இது வந்து இது மட்டும் இல்லாமல் லிட்ரலி நேஷ்னல் டிவைடண்ட், அதாச்சும் எப்படி எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுக்குறோம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறோம், சோசியல் வெல்ஃபேர் எப்படி நம்ம எல்லா பீப்புள்ஸும் கொடுக்குறோம். எல்லாருமேனா சோசியல் வெல்ஃபேர் டு ஆல் த பீப்புள் தான். அதாவது எல்லாருமேனா உள்ள யாரெல்லாம் வருவாங்க, எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், ஜெண்டராக இருக்கட்டும், ஆல் ஜெண்டர், டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ. ஸோ மைனாரிட்டி பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம சோசியல் வெல்ஃபேரை பிரித்து கொடுக்கோங்கிறதுல இருக்குது. ஓகே, இப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, பிளானிங் வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பிளானிங்கோட சக்ஸஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அதோட மெயின் அப்ஜெக்டிவும், அப்புறம் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, அப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க கவர்மெண்ட்டையும் பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் தான் பாலிசி மேக்கிங்காக இருக்க போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டையும் பொறுத்து தான் அந்த பிளானிங்கிறது அமையப்பு. ஓகேவா கேஸ்? அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் பிளானிங், நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம் வாங்க. டெஃபினிஷன் ஆஃப் பிளானிங், H.D. டிக்கின்சன். ஓகே, டிக்கின்சன் டெஃபினிஷன். இவர் என்ன சொல்றாருன்னா, வைட்லி கன்சிடர் பெஸ்ட் டெஃபினிஷன். அதாவது மேஜர் எக்கனாமிக் டிசிஷன், வாட் டு ப்ரொடியூஸ், ஹவு மச் ஃபார் ஹூம், யாருக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ இருக்க போகுது, இதெல்லாம் தான் வந்து மேஜர் எக்கனாமிக் டிசிஷன்னு சொல்கிறாரு. ஓகேவா? பிளானிங்கில். அப்புறம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் வேனா எல்லாருமே காம்ப்ரிஹென்சிவ் சர்வே எல்லாத்தையும் பற்றியும், பொதுவாக எல்லா எக்கானமியை பற்றி சர்ச் பண்ணி காம்ப்ரிஹென்சிவாக ஹோல் எக்கானமி சர்ச் பண்ணி இருக்கிறது தான் காம்ப்ரிஹென்சிவ் சர்வே ஆஃப் த எக்கனாமிக் சிஸ்டம் ஆஸ் அ ஹோல். ஓகே, அதை வந்து டிட்டர்மைன் பண்ணி தான் நம்ம அதுலேருந்து எடுக்கக்கூடிய டிசிஷனுங்கிறாங்க. அதே மாதிரி நேஷனல் பிளானிங் கமிட்டி, போன வீடியோவில் நம்ம பார்த்தது தான். நேஷனல் பிளானிங் கமிட்டி வந்து 1938 நேருவோட தலைமையில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அந்த நேஷனல் பிளானிங் கமிட்டி அது வந்து அதில் வந்து எடுக்கக்கூடிய பிளானிங்காக இருக்கட்டும், அதில் டெமோக்ராட்டிக் கான்செப்டில் பிளானிங் எடுத்திருக்கு. என்னென்னா கன்செப்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, டிஸ்ட்ரிபியூஷனு, இதெல்லாம் பண்ணதாக இருக்கட்டும். அப்புறம் எப்படி வந்து அவங்களோட மேஜர் நேஷனல் பிளானிங் கமிட்டியோட மேஜர் என்னென்னா
அவங்கள வந்து மக்களோட மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வந்து கல்ச்சுரல் சிப்டி வேல்யூஸை அதிகம் பண்ணணும், கல்ச்சரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை அதிகம் பண்ணணும். அதே மாதிரி ஹியூமன் சைட் ஆஃப் ஹியூமன் சைட் ஆஃப் லைஃபையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இதுதான் உங்களோட மேஜர் எய்ம் டு இம்ப்ளிமெண்ட் த நேஷனல் பிளானிங் கமிட்டியாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா டெஃபினிஷன். என்னன்னா பிளானிங் வந்து எதை இன்வால்வ் பண்ணால், பிளானிங்கோட மெயினே வந்து மெயின் அப்ஜெக்டிவே வந்து ஃப்ரேம் ஓவரால் பாலிசி. ஓகே, பாலிசிஸை வந்து சும்மா பாலிசிஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் அது வந்து ப்ராப்பராக வந்து மக்களிடையே போய் சேருமா, இல்லைன்னா ப்ராப்பராக வந்து அது மூலமாக அவுட்புட் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாமல் அந்த பாலிசிஸ் வந்து சக்ஸஸ் அடையாது. ஸோ வந்து பிளானிங்கோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து ஃப்ரேம் ஓவரால் பாலிசிஸ் தான். ஓகே, ஸோ ரேஷனல், அதாவது சிக்கலான ப்ராப்ளமாக இருக்கும், சிக்கலான ப்ராப்ளத்துக்கும் பகுத்தறிவு அளித்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது, அதுதான் பிளானிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ்ங்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ஒர்க்கிங் அண்ட் கண்டெம்பரரி டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளானிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரேசிங் வெல் டிஃபைன்டு கோல்ஸ் பை ஆப்டிமம் யூட்டிலைசிங் ஆஃப் ஆயில்வே ரிசோர்ஸஸ். ஒன்றும் இல்லை, ரிசோர்ஸஸ் அதாவது ஆப்டிமம் வே ஆஃப் யூசிங் ரிசோர்ஸஸ். ஆப்டிமம் வேல எப்படி வந்து ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி கோலை வந்து அச்சீவ் பண்ணுறோம், இதுதான். ஓகேவா, ஆப்டிமம் வே ஆஃப் யூசிங் ரிசோர்ஸஸ் டு அச்சீவ் கோல்ஸ். ஓகே, இதுதான் வந்து மாடர்ன் வே ஆஃப் டெஃபினிஷன் ஆஃப் பிளானிங்கிறாங்க. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்டிமம் வே ஆஃப் யூசிங் ரிசோர்ஸஸ் டு அச்சீவ் கோல்ஸ், இதுதான். அதாவது ரிசோர்ஸஸ் அதுலேருந்து அதை வந்து ஆப்டிமாக யூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து கோல்ஸ் வருது. ஓகே, இதுதான். அண்டு கவர்மெண்டோட ரோல் என்னன்னா, இதை வந்து எப்படி கோஆர்டினேட் பண்ணுறதுங்கிறது தான் கவர்மெண்டோட வேலை. இன்கம், கன்சப்ஷன், எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நிறைய வேரியபிள் ஆஃப் இது இருக்குது. ஓகே, வேரியபிள் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது, லாங் டேர்ம் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் கவர்மெண்டோட வேலை. ஓகே, அதே மாதிரி எக்கனாமிக் பிளானிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டார்கெட், செட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டார்கெட். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அச்சீவ்ட் இன் கிவன் பீரியட் வித் ஸ்டேட்டஸ், அதாவது காம்ப்ரிஹென்சிவ் பிளான், பார்சியல் பிளான் உண்டு. அதாவது காம்ப்ரிஹென்சிவ் பிளான் வந்து மேஜராக இருக்க ஆஸ்பெக்ட், அதாவது எல்லா எக்கனாமிக் ஆஸ்பெக்டையும் கவர் ஆகும் தான் காம்ப்ரிஹென்சிவ் பிளான். பார்சியலாக இதுதான் இந்த செக்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்சியலாக கவர் பண்ணக்கூடியது, டார்கெட் பண்ணக்கூடிய பிளான் தான் வந்து பார்சியல் பிளான். ஓகே, பார்சியலாக வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய செக்டாரை வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளான் வந்து பார்சியல் பிளான். ஓவராலாக நம்ம கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளான் வந்து காம்ப்ரிஹென்சிவ் பிளான். ஓகேவா, எவல்யூஷன் ஃப்ரம் ப்ராக்டிஸ் டு தியரி. பிளானிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருந்து தான் தியரிட்டிக்கலாக மாறுச்சு அப்படிங்காங்க. தியரைசேஷன், அதாவது ஒரு தியரிட்டிக்கலாக நம்ம எழுதிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்டல் பார்த்து சக்ஸஸ் ஆகலை, ப்ராக்டிஸ் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ராக்டிஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, எக்ஸ்பெர்ட் பிகன் டு தியரைஸ் ஒன்லி ஆஃப்டர் அப்சர்விங் த எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். அதாவது எக்ஸ்பெர்ட்னால தியரைஸ் பண்ணப்பட்டது பிளானிங். எதுக்கப்புறம்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம். ஓகேவா, இது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி பிளானிங் இருக்கும். அதுக்கு அந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்குது, அது நேச்சர், அந்த டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தேவைங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல பிளானிங். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளானிங். ஓகே, பிளானிங் இஸ் ஆஸ் அ ப்ராசஸ். பிளானிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ்ங்காங்க. நம்ம வந்து பிளானிங் மெத்தடை வந்து ஒரே மாதிரியாக கொண்டு போயிட்டு இருக்க முடியாது லாஸ்ட்டு வர. ஓகேவா, பிளானிங்கும் வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படும். பிளானிங்க்கும் எப்போ வந்து அதுக்கு சேஞ்ச் தேவைப்படுமோ அப்போ அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். எப்போவுமே ஒரு எக்கானமி ஒரே மாதிரி, மக்களுக்கும் ஒரே மாதிரி தேவைகள் இருக்க போகிறதில்ல. மார்க்கெட்டில் வந்து தேவைகள் வந்து மாறிட்டே இருக்கும், ஸ்கோப் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து ஆஸ்ட்ரலைட், டீஆஸ்ட்ரலைட்டு கம்மி பண்ணணும், அதிகம் பண்ணணும், சில அதை வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா, பிளானிங், அதாவது பிளானிங் அஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, வெல் டிஃபைன்டு கோல்ஸ். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா வந்து மேசிவ்
சோசியோ எக்கனாமிக் ஹடில்ஸு எல்லா கண்ட்ரீஸுக்கும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்து டிரான்ஸ்பரன்சிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமானதுங்காங்க. ஸோ யூனிவர்சல் ப்ரெசன்ஸில் வந்து நான் டெமோக்ரேட் கண்ட்ரி கூட நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அதாவது யூஎஸ்எஸ்ஆர் சைனா கூட கிளியர்லி டிஃபைன் தர் கோல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்க கோல்ஸை வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாங்க. டிரான்ஸ்பரன்சியும் அவங்ககிட்ட அதிகமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரிசோர்ஸஸை வந்து ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும், உகந்ததாக வந்து யூஸ் பண்ணணும், சும்மா ஏனாதானோன்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே டு கெட்டிங் த டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. ஓகே. ஸோ ஷிஃப்ட் டு சஸ்டைனபிலிட்டி 1987 வரை மேக்ஸிமைசேஷன் ரிசோர்ஸஸ், அதாவது ரிசோர்ஸஸை ஓவராக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி அதில் எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு இது பண்ணுறது தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து பற்றி யோசிக்காமல். பட் இப்போ அப்படி இல்லை. ஆஃப்டர் 1987 அப்புறம் பர்னால்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்புறமாவே, அதாவது ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பற்றி, அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் இல்லாமல் ஃபியூச்சர்லேயும் நமக்கும் ஃபியூச்சர் இருக்குது, நமக்கு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் வேயாக ஆப்டிமம் வே டு யூட்டிலைசிங் ரிசோர்ஸஸ், அதாவது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே தேவைன்னு சொல்லுவாங்க. நம்ம சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்ங்கிறது ஒரு 17 உண்டு, அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க, படித்து வச்சுக்கோங்க. பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், ஹெல்த்து, அப்புறம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், இண்டிஜியஸ், எக்ஸோஜினியஸ். ஓகே, இண்டிஜியஸ்னால் ரிசோர்ஸஸ் வித்தின் அ கண்ட்ரியில் கண்டுபிடிக்கப்படுது, நாட்டுக்குள்ளேயே காணப்படும் வளங்கள். எக்ஸோஜினியஸ்னால் நாட்டுக்கு வெளியே காணப்படும் வளங்கள் தான் எக்ஸோஜினியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த பேஜ் பாருங்கள். ஃபங்க்ஷனல் கேட்டகரிஸ் ஆஃப் பிளானிங். ஓகே, ஃபங்க்ஷனல் கேட்டகரிஸ் ஆஃப் பிளானிங்கில் எப்படிலாம் வந்து வேரியஸ் பாலிசிஸ் கொடுத்து ஒவ்வொரு பிளானிங்கை வந்து நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவங்க பிளானிங்கை வந்து அமைச்சு எப்படி வேரியஸ் கோல்ஸ் வந்து என்னென்ன வேரியஸ் கோல்ஸுக்காக பிளானிங் அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபேமிலி பிளானிங்காக இருக்கட்டும், குடும்ப கட்டுப்பாடு. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் சைஸ் தான் இருக்கணும் ஃபேமிலிக்குன்ட்டு. பாப்புலேஷன், ஓவர் பாப்புலேஷனும் வந்து டெவலப்மெண்ட்டை வந்து க்ரோத்தை வந்து கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து இது பண்ணும், கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி பிளானிங் அது ஒரு மேஜர். அப்புறம் வந்து டவுன் அர்பன் பிளானிங். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டவுனில் அர்பனில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங்கு. அப்புறம் பட்ஜெட் பிளானிங் ஃபினான்சியலாக, அது ஓவரால் கண்ட்ரியாக இருக்கட்டும், சில மேஜர் சிட்டிஸாக இருக்கட்டும், ரூரல் அர்பனாக இருக்கட்டும். அது மாதிரி செக்டரல் பிளானிங், அக்ரிகல்ச்சராக, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ரோட்ஸுக்குன்ட்டு பொதுவாக வந்து எதுக்கு எவ்வளோக்குள்ளே பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணுங்கிறது, எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக்டரல் பிளானிங். அப்புறம் ஆர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸு. பிளானிங் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் அச்சீவிங் கோல்ஸுங்கிறாங்க. ஓகே, அவைலபிள் ரிசோர்ஸஸை அது எவ்வளோக்குள்ளே வந்து ஆப்டிமமாக செலவு பண்ணி அதில் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து அவுட்புட்டை வந்து கெயின் பண்ணுறதுங்கிறது தான் இதோட இது. ஓகேவா? ஆர்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். அண்டு இதுக்கு எக்ஸாம்பிள் கண்ட்ரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோவியத் யூனியன், போலாந்து, சைனா. இவங்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பிளானர்ஸ் அப்படிங்கிறாங்க, விழிப்புணர்வு திட்டமிடுவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சோவியத் யூனியனு, போலாந்து, சைனா, இந்தியாவும் அதில் இருக்குது. அப்புறம் மார்க்கெட் லெட்டுங்கிற சந்தை வழிநடத்தும் திட்டமிடல்ங்கிறது யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ. மார்க்கெட் எவ்வளியோ அந்த வழியே வந்து கோயிங் த்ரூ பண்ணுவாங்க. கான்சியஸ் பிளானர்ஸ்னால் ஆல்ரெடி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி தான் போகணுங்கிற மாதிரி பிளான் போட்டு வச்சு போவாங்க. ஓகேவா? அப்புறம் ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிளானிங். ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிளானிங்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ரீஜனல் பிளானிங். அதாவது பொதுவாக வந்து இது எப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக யூஎஸ்ஏல வந்து டான்சியோ வேலி அத்தாரிட்டி 1916 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தது. அது வந்து ஸ்கோப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன்ஸ். ஓகேவா? 7 ஸ்டேட்ஸில் வந்து ஃப்ளட் கண்ட்ரோலு, சாயில் கன்சர்வேஷன், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா லிட்ரலி வந்து மறுவாழ்வு பணிகள். ஓகே, அதுதான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இம்பேக்ட் வந்து எக்ஸ்பெண்டட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி அண்ட் மலேரியா கண்ட்ரோல். ஓகேவா? இதெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆச்சு. இதை வந்து இந்தியா வந்து இன்ஸ்பயர் ஆகி டாமர் வேலி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள்.
இன்ஸ்பயர் ஆகி டாமர் வேலி கார்பரேஷன் சொல்லிட்டு டிவிசின்னு சொல்லிட்டு 1948, அப்புறம் கானா வோல்டா ரிவர் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு 1966. ஓகேவா. அதுக்கப்புறம் நேஷனல் பிளானிங். நேஷனல் பிளானிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரீஜனல் தான். ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து பிராந்திய தான், ஒரு சின்ன விளைவு தான். ஆனால் வந்து நேஷ்னலாக பிளான் பண்ணப்பட்டது 1917 வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளான். அதாவது அந்த பொலசிவிக் ரிசொல்யூஷன்ஸ் ரஷ்யாவில் எடுத்ததில் இந்த ஜோசப் ஸ்டாலிங்கர் கொண்டு வந்தது தான். ஓகே. சென்ட்ரல் பிளானிங் 1928 கொண்டு வந்தது. அதாவது ஃபஸ்ட்டு 5-year பிளான் தான். ஓகேவா. அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத். ஓகே. அதோட இண்டஸ்ட்ரியல்ஸ் க்ரோத்து மேஜராக அந்த லைட் கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. அதுமாதிரி மேஜராக அதோட ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேட் லீப் ஃபார்வர்டுங்கிறது தான் அதோட ஸ்லோகன். இது வந்து எல்லா இடத்துக்குமே ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆச்சு. ஈஸ்ட் யூரோப்பாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து அது ஸ்ப்ரெட் ஆச்சு ஓவரால் அந்த பிளானிங்கிறது. அப்புறம் வந்து இது லேட்டராக வந்து ஃப்ரான்ஸால் வந்து இது பாரோ ஆகப்பட்டது. அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க 1940s. அதே மாதிரி நம்மளும் வந்து அதை எடுத்துக்கிட்டோம். ரஷ்யாவில் இருந்தால் நம்மளும் 5-year பிளானுங்கிறது எடுத்துக்கிட்டோம். நம்மளும் ஒரு மிக்சடு எக்கானமியில் அதை எப்படி யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளும் அதில் வந்து சக்ஸஸ் ஆனோம். ஓகேவா. அடுத்த பேஜ் போயிடலாமா. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் பிளானிங் பார்க்க போகிறோம். இம்பரேட்டிவ் பிளானிங், இண்டிகேட்டிவ் பிளானிங், 2 பிளானிங் இருக்குது. இதில் வந்து இம்பரேட்டிவ் பிளானிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப். ஓகே. டிக்டேட்டர்ஷிப் பிளானிங் சோசியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரினால ஃபாலோ பண்ணக்கூடிய பிளானிங். ஓகே. இது லிட்ரலி வந்து சோசியலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், கம்யூனிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா. ஓகே. சோசியலிஸ்ட் எக்கனாமியில் வந்து ரிசோர்ஸஸ் பேஸ்டு, அதாவது லேபரை வந்து கவனம் செலுத்தாமல் ஃபுல்லாக ஓனர்ஷிப்பை வந்து ஓனர்ஷிப்பை எடுத்துப்பாங்க. ஓகேவா. டேக் கண்ட்ரோல் த ரிசோர்ஸஸ். ஓகேவா. கவர்மெண்ட் வந்து டேக் கண்ட்ரோல் த ரிசோர்ஸஸ் ஓனர்ஷிப். அண்டு கம்யூனிஸ்டில் வந்து லேபர் ஓனர்ஷிப், ரிசோர்ஸஸ் ஓனர்ஷிப் எடுத்துக்காமல் கம்யூனிசம் வந்து லேபர் வந்து இது பண்ணிப்பாங்க. ஓகே. ஆல் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸே எடுத்துப்பாங்க, இன்க்ளூடிங் லேபர் ஆல்சோ. ஓகே. அதுதான் வந்து கம்யூனிசம். ஓகே. சைனா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசம். ஓகே. வேரியன்ஸ் பிட்வீன் சோசியலிஸ்ட் அண்ட் கம்யூனிஸ்ட்டுங்கிறது வந்து லிட்ரலி இவங்க வந்து ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் லேபர், எதுவுமே யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஓகே. லேபர் ஆல்சோ அவன் வேலை பார்க்குறதும் அவனுக்கு இது கிடையாது, கவர்மெண்ட்டு தான் வேலை பார்க்கணும். அதேமாதிரி ரிசோர்ஸஸ்லேருந்து அசட்ஸ்லேருந்து எதுவுமே கிடையாது. சோசியலிஸ்ட்லேயே வந்து லிட்ரலி யூஎஸ்எஸ்ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ரிசோர்ஸஸ் வந்து ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க, பட் லேபர் அப்படி கிடையாது. ஓகேவா. அண்டு வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு குவான்டிட்டி டார்கெட்ஸ். ஓகே. செட்ஸ் நியூமெரிக்கல் கோல்ஸு, நியூமெரிக்கல் வேல்யூவில் வந்து வச்சுப்பாங்க. டன்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிப்பாங்க. அதேமாதிரி ஸ்டேட் கண்ட்ரோலு, ஓனர்ஷிப் வந்து ஸ்டேட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் மெக்கானிசம் படி ஒர்க் ஆகாது. ஓகே. ப்ரைஸஸில் இருந்து எல்லா ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு எல்லாமே சென்ட்ரல், அவங்க வந்து ஸ்டேட் இன்டர்வென்ஷன், அவங்க முடிவு எடுக்கிறது தான். ஓகே. ஒரு இன்விசிபிள் ஹேண்ட், அதாச்சும் ஒரு இன்விசிபிள் நோ ரோல் ஃபார் இன்விசிபிள் ஹேண்ட்னா கணக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத கணக்கு மாதிரி ஒரு முடிவு தான் இது. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் பார்ட்டிசிபேஷனே இருக்காது. ஓகே. ப்ரைவேட்டே இருக்காது, ஒன்லி த ஸ்டேட் பிளேஸ் அண்ட் எக்கானமிக் ரோல். அதுதான் வந்து இதோட இம்பரேட்டிவ் பிளானிங்கிறதுல வந்து மேஜராக இருக்கக்கூடியது. அதே மாதிரி எவால்யூஷன் அண்ட் டிக்ளைன் ஆஃப் இம்பரேட்டிவ் பிளானிங். இப்போ இம்பரேட்டிவ் பிளானிங் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அதில் வந்து நிறைய ஃப்ளா இருந்ததுனால அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க. எதுக்கு என்னென்னு பார்ப்போம். அப்ளைடு ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்எஸ்ஆர், போலாந்து, ஹங்கேரி, ரொமானியா, சைனாலலாம் இது நடைமுறையில் இருந்தது. போலாந்தில் வந்து ஆஸ்கர் லஞ்ச் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்புறம் இதோட கிரைசிஸ் அண்ட் ரிஃபார்மன்ஸ்னு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சைனா வந்து இதனால வந்து ரெவல்யூஷன், கல்ச்சுரல் ரெவல்யூஷன்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆனாங்க. ஓகே. அப்புறம் வந்து தேங் சியாம்பிங்கிறவர் வந்து ஓப்பன் டோர் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஓகே. டீசென்ட்ரலைசேஷன் பவரை வந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்ணி ஓப்பன் டோர் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் 1985. அதுக்கப்புறம் தான் வந்து அது நார்மலைஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இம்பரேட்டிவ் வந்து இப்போ சைனாவில் ஃபாலோ பண்ணப்படல. அதே மாதிரி தான் யூஎஸ்எஸ்ஆர்லேயும் மிக்கேல் கோர்பச்சவ்ங்கிறவர் வந்து இதை வந்து முன்னெடுத்து பண்ணுவார். ஓகே. இதை வந்து 1985 பண்ணுவார். ஸோ இந்த ஃபெயிலிங் சிஸ்டமை வந்து காப்பாற்றினது வந்து சைனாவில் வந்து தியாங் சியாபிங், யூஎஸ்எஸ்ஆரில் வந்து மியாங் தர்பாச்சோ. ஓகே.
இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஃபெயிலிங் சிஸ்டமை வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் டோர் பாலிசிஸ்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1985ல். அதுமாதிரி கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுமே பியூர் இம்பேரிட்டிவ் பிளானிங்கில் இன்னும் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஓகேவா, பியூர் இம்பேரிட்டிவ் பிளானிங் வந்து எந்த ஸ்டேட்டுமே இப்போ கிடையாது சொல்கிறாங்க. அதுமாதிரி இண்டிகேட்டிவ் பிளானிங்னா அதுக்கு ஆப்போசிட் தான் இண்டிகேட்டிவ் பிளானிங். நம்ம இந்தியா தான் மிக்சடு எக்கானமியை தான் அவங்க இண்டிகேட்டிவ் பிளானிங். இது 1940s அப்புறமா எல்லா கண்ட்ரிலையும் ஃபாலோ பண்ணப்பட்டது தான். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் த்ரூ த மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதுக்கேற்றால பாலிசி கொண்டு வர்றது. ஓகே, அதான் அதோட கீ ஃபீச்சர்ஸாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா நியூமெரிக்கல் பாலிசி பேஸ்டு. ஓகே, இவங்க வந்து ஒரு டார்கெட்ஸ் குவான்டிட்டிவ், அதாவது நியூமெரிக்கல் வேல்யூவில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பரான பாலிசி எக்கானமியில் க்ரியேட் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் கமாண்ட். ஓகே, அதாச்சும் ஒரு ப்ரைவேட் செக்டார்னு இருக்குன்னா அதை ஒன்று வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து ஊக்குவிப்பாங்க, அதை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஒருபோதும் அதை வந்து டிக்டேட்டிங் கமாண்ட் பண்ண மாட்டாங்க, அதாச்சும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி டென்டம் ஆப்ரேஷன் வந்து ரெண்டுமே, அதாச்சும் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் வந்து சேர்ந்து வந்து வேலை செய்யும் போது தான் அந்த க்ரோத்தை வந்து அடைவோம் நம்ம. அதுதான் இந்த டென்டம் ஆப்ரேஷனுங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? எவால்யூஷன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் பிளானிங். ஓகே, மோன்டாக் பிளானுங்கிறது வந்து இந்த இண்டிகேட்டிவ் பிளானை எவால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த இண்டிகேட்டிங் பிளானை வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மோன்டாக் பிளான் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆனது 1947 ஃப்ரான்ஸில். ஓகே, ஜெயின் மோனட்டுங்கிறவர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் செக்டார் பிளானிங். இது எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் இம்பேரேட்டிவ் பிளானிங் இருந்துச்சு. 1944 நேஷனலைஸ் பண்ணப்பட்ட 8 கோர் இண்டஸ்ட்ரி. ஓகேவா, அது இம்பேரேட்டிவ் பிளானிங் மூலம் ஸ்டைலில் வந்து மோனோபொலி மார்க்கெட் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அதை வந்து மாற்றுறதுக்கு 1947 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது தான் இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் சிஸ்டம் பை மோனட் பிளான். ஓகே, ஆஃப்டர் வந்து இது வந்து ஃப்ரான்ஸு ஜப்பான்னால வந்து இது வந்து கிரேட் சக்ஸஸ் ஆச்சு. ஆஃப்டர் வந்து ஜப்பான் யூகே எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா கிரைசிஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன் தான். ஓகேவா, நேஷனல் பிளான் சொல்லிட்டு 1965 அடாப்ட் பண்ணப்பட்டாங்க. பட் அவங்க வந்து கிரைசிஸ் டிஃப்ளேஷன்ஸ் தான் ஆச்சு. அதேமாதிரி இன்ஃப்ளேஷனோட ஆப்போசிட் தான் டிஃப்ளேஷன். ஓகே, அதுதான் பண வீக்கம். இன்னொன்று வந்து பணவாட்டம். ஓகே, இதுதான் நடந்துச்சுங்கிறாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து ஆல்ரெடி அது வந்து ஒரு ப்ரைவேட்டைசேஷன்ஸோ அவங்க ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட்டை நோக்கி தான் போனாங்க. பப்ளிக் அப்ஜெக்டிவ்லேயே வரல, அவங்க ப்ரைவேட் செக்டாரை நோக்கி தான் போனாங்க. அதே மாதிரி இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன். இந்தியாவும் அடுத்த பேஜ் பாருங்கள். இந்தியா வந்து லிட்ரலி வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க, இண்டிகேட்டிவ் பிளானிங்கிறத அடாப்ட் பண்ணாங்க. டோட்டலி வந்து இம்பேரேட்டிவ் ஸ்டைலில் இண்டிகேட்டிங் பிளானிங்கை வந்து அடாப்ட் பண்ணி இது பண்ணாங்கங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து இப்போ வாஷிங்டன் கன்சென்சஸ், WTO, சான்டியோ கன்சென்சஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். 1998 வந்து சான்டியோ கன்சென்சஸ், வாஷிங்டன் கன்சென்சஸ் 1985, WTO கன்சென்சஸ் 1995. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டிவ் பிளானிங் தான் வந்து ஒரு குண்டுகோலாக இருக்கும். அதாச்சும் எக்கனாமிக் மார்க்கெட்டில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான அடைகிறதுக்கு வந்து ஒரு க்ரோத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த இண்டிகேட்டிவ் பிளானிங் ஒன்லி அப்படிங்கிறத வந்து இது மூலமாக கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து ஃபுல்லாக வெல்ஃபேரை நோக்கி, அதாவது ஸ்டேட் வந்து ஃபுல்லாக மேஜராக வந்து ஸ்டேட் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது என்னென்னா நியூட்ரிஷன், ஹெல்த் கேர், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து இண்டிகேட்டிவ் பிளானிங் மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளானிங்கில் வந்து லிட்ரலி வந்து பிளானிங்கிறது இது மட்டும் பிளானிங்னு சொல்ல, டெரிட்டோரியல் பிளானிங்கு, நேஷ்னல் பிளானிங், ரீஜனல் பிளானிங்கு இதெல்லாம் ஆல்சோ வந்து பிளானிங்கில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பொலிட்டிக்கலில் எடுக்கிற பிளானிங், சென்ட்ரல் ஆர் ஸ்டேட், லோக்கல் எல்லாமே பிளானிங். சென்ட்ரலைசேஷனா இது எல்லாமே பிளானிங். லாங் டேர்மு, ஷார்ட் டேர்மு, அப்புறம் செக்டரலு, அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கக்கூடியது. இப்போ பீப்புளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வெல்ஃபேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அது ஒரு பிளானிங். அப்புறம் செக்டரில் கவனம் செலுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியா, அக்ரிகல்ச்சரான்னு சொல்லிட்டு அப்படி கவனம் செலுத்தக்கூடியது அதுவும் பிளானிங் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிஸ்டம் வெர்சஸ் நார்மேட்டிக் பிளானிங்கிறாங்க. சிஸ்டம் பிளானிங் தான், நார்மேட்டிக் பிளானிங் தான். சிஸ்டம் பிளானிங் லிட்ரலி வந்து ஃபோக்கஸ்டான மெக்கானிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே,
மெக்கானிக்கல் ஆஸ்பெக்ட் அண்ட் எக்கனாமிக் மெக்கானிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறது தான் சிஸ்டம் பிளானிங். ஓகே, லிட்ரலி வந்து இது வந்து ஒரு செக்குலர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியால் ஃபாலோ பண்ணுறது. இது அதே மாதிரி ஒரு டைவர்சிட்டி கண்ட்ரியாலையும் ஃபாலோ பண்ணக்கூடியது. டைவர்சிட்டி கண்ட்ரினா இந்தியா தான். ஓகேவா, இதில் வந்து நிறைய விதமான மக்கள் இருக்காங்க. டைவர்சிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ஸோ வந்து இது வந்து வெல் சூட்டட் ஃபார் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகே, இனிஷியலி வெல் சூட்டட் ஃபார் இந்தியா. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பட் ரிமைன் நியூட்ரல் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி ஹை சோசியோ கல்ச்சரல் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து வெல் ஷூட்டடாக இருந்ததுனாங்க, பட் அதுக்கப்புறம் நியூட்ரலாக ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நார்மாலிட்டி பிளானிங்கில் வந்து நார்மாலிட்டி பிளானிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைன் வித் த கஸ்டம்ஸ் ட்ராடிஷன் எத்தோஸ் ஆஃப் த டார்கெட் பாப்புலேஷன். அதாவது மேஜராக வந்து அவங்களோட உணர்வை வந்து அணுகுமுறையாக வச்சு அது மூலமாக வந்து பிளானிங்கை கொண்டு வரக்கூடியது தான் நார்மேட்டிவ் பிளானிங்பாங்க. இப்போது நம்ம அந்த நிதி ஆயோக் மூலமாக நார்மேட்டிவ் பிளானிங் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நார்மேட்டிவ் பிளானிங் மூலமாக தான் நம்ம வந்து அந்த உணர்வு மூலமாக வந்து பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நார்மேட்டிக் பிளானிங். கஸ்டம் அந்த ட்ராடிஷன் அது மூலமாக. ஓகேவா, இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டு, வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு, இதெல்லாம் வந்து விச் ஹைலைட்டட் ஹியூமன் பிஹேவியர் இன் பாலிசிஸ். ஓகே, ஹியூமன் பிஹேவியரை வச்சு கிரியேட் பண்ண பாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துச்சு. பீப்புளோட எத்தோஸ், அதாச்சும் உணர்வுகளை கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளானிங் வந்து ரொம்பவே வந்து பீப்புளால் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி சக்ஸஸையும் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நார்மேட்டிவ் பிளானிங் இன் இந்தியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே நடத்தினாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இந்தியன் டாக்குமெண்ட் ஆர்வேக் நார்மேட்டிக் பிளானிங் அப்ரோச் ஃபஸ்ட்டு எப்போ வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 2010-11 வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் டாக்குமெண்ட் டு அட்வொகேட் நார்மல் அப்ரோச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். இந்த எம்பத்தட்டிக் ரிலேஷன்ஷிப்னா லிட்டரலி வந்து அவங்க உணர்வு பூர்வமாக உறவை வந்து மக்களிடையே வந்து கனெக்ட் பண்ணி அது மூலமாக பீப்புளுக்கு வந்து பாலிசி கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு ரிசர்ச்சாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, that's how நிதி ஆயோக் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஆஃப்டர் வந்து ரீப்ளேசிங் த பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் இஸ் ஃபார்ம்டு பை தட். அப்புறம் கைடிங் பிரின்சிபல், இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்துட்டோம். அதேமாதிரி கல்ச்சரல் பெட்ராக்ங்கிறது enable the country to draw energy from its culture and ethos. ஓகே, கண்ட்ரியை வந்து கல்ச்சர் மூலமாகவும் எத்தோஸ் மூலமாகவும் உணர்வு பூர்வமாக ஆற்றல் மூலமாகவும் எப்படி அந்த கண்ட்ரியோட க்ரோத்தை வந்து பீப்புளோட வெல்ஃபேரை வந்து நோக்கி க்ரோத்தை வந்து டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது தான். ஓகே கைஸ், இதுதான் இதில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வீடியோவும் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இதோட பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ.